சமய தலைவர்களும் பல்வேறு கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த உரைகள் எல்லாம் கவனத்திலே கொண்டு சமய நல்லிணக்கத்தை நாங்கள் பேச வேண்டும், போற்ற வேண்டும், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே வெகு சீக்கிரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள், வாலிபர்கள் இருக்கையில் அமருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காதர் அவர்கள் ஆகாஷ் பார்மா மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜனாபியே முகமது அலி ஜின்னா அவர்கள் நிர்வாக இயக்குனர், நியூ லக்கி டிராவல்ஸ் மேடைக்கு வந்து வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எம் தினகரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹாஜ் சையத் பஹாவுதீன் ஹுசைனி MBBS பொது மருத்துவத்துறை பேராசிரியர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹாஜ் எஸ் ஷாவுல் ஹமீத் அவர்கள் தலைவர், ஹசனாத்துல் ஜாரியா ஜும்மா பள்ளிவாசல், அண்ணா நகர். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மகத்தான பெரும் கருணையை கொண்டு மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மீலாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா சரியாக 3 மணிக்கு ஆரம்பித்து 2 அமர்வுகள் அல்லாஹ்வுடைய மகத்தான பெரும் கருணையை கொண்டு நிறைவு பெற்று முதலாவது அமர்வாக கிராத் அரங்கமும், 2வது அமர்வாக அசர் தொழுகைக்கு பிறகு பட்டிமன்ற அரங்கமும் சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. மகரிபு தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு இப்பொழுது மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர், மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ் சதகத்துல்லா மன்பை ஹசரத் ஃபாசில் ஜமாலி ஹசரத் அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது இந்த 3ஆம் அமர்வு ஆரம்பமாகிறது. இந்த 3ஆம் அமர்வு சற்றும் சளைத்ததில்லை. நடைபெற்ற 2 அமர்வுகளுக்கு பிறகும் கூட இந்த அமர்வு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமர்வாக கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த 3ஆம் அமர்வினுடைய துவக்கமாக மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவினுடைய மூத்த ஆலிம் பெருந்தகை, மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினராகவும் எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே கிராத் என்றாலும் மனித நேயம் என்றாலும் எங்களுக்கு ஏதாவது ஜமாஅத்துல் உலமா சபைக்கு உதவி என்றாலும் உடனே நினைவுக்கு வருவது இப்பொழுது கிராத்தை துவங்கவிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி நதீஃபுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்கள்தான். இப்பொழுது இந்த 3ஆம் அமர்வை அவர்களுடைய சிறப்பான கிராத்தை கொண்டு அவர்கள் துவக்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات
الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار وما للظالمين من أنصار بسم الله الرحمن الرحيم ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك وغلقت الأبواب وقالت هيت لك وقالت هيت لك وقالت هيت لك وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون صدق الله العظيم السلام عليكم ورحمة الله. அடுத்ததாக வரவேற்புரை மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய
கண்ணியமிக்க பொருளாளர் பி அகமது சாலிஃப் யூசுஃபி ஹசரத் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய மாபெரும் மீலாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தகுதிமிக்க தலைவர் மௌலானா எஸ் சதகுத்துல்லா மன்பயி ஹதரத் அவர்களையும், முன்னிலை வகிக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய அனைத்து பள்ளிவாசல்கள் நிர்வாக பெருமக்களையும், மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என வரவேற்பதோடு, இந்த நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் சிறப்பான திருமறை வசனங்களை ஓதி காட்டிய எங்களுடைய பாசத்திற்குரிய ஆலிம் பெருமகனார் மௌலானா எம் நதீஃபுத்தீன் வாக்கவி ஹதரத் அவர்களையும், முன்னிலை வகிக்கக்கூடிய வக்ஃப் வாரிய கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அல்ஹாஜ் TSNM எஸ் முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களையும், மெர்லின் பிளேவுட்டின் உரிமையாளர் பாசத்திற்குரிய அல்ஹாஜ் PA மீரான் மைதீன் சாஹிப் அவர்களையும், மஹபூபாளையம் சுன்னத்துவல் ஜமாத் பள்ளிவாசலுடைய தகுதிமிக்க தலைவர் அல்ஹாஜ் எஸ் நிஜாம் அலிகான் சாஹிப் அவர்களையும், பாரதி நகர் பள்ளிவாசலுடைய தலைவர் ஜனாப் அல்ஹாஜ் TSNMN முகமது யஹியா சாஹிப் அவர்களையும், ஆகாஷ் ஃபர்மாவுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் எம் டாக்டர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களையும், நியூ லக்கி டிராவல்ஸின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா சாஹிப் அவர்களையும், பாசத்திற்குரிய சகோதரர் திரு எம் தினகரன் அவர்களையும், அல்ஹாஜ் டாக்டர் எஸ் பஹாவுத்தீன் ஹுசைனி MBBS சாஹிப் அவர்களையும், 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு வி கார்த்திகேயன் MC அவர்களையும், ஹசனாத்துல் ஜாரியா ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் எஸ் சாஹுல் அமீர் சாஹிப் அவர்களையும், பீஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஜனாப் என் முகமது பாரூக் சாஹிப் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய மௌலானா எம் அப்துல் அஜீஸ் ரஷாதி சாஹிப் அவர்களையும், துவக்க உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சரியான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா முகமது இப்ராஹிம் சாதி சாஹிப் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய JNU அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் மௌலானா எம் முகமது முஸ்தபா கமாலுத்தீன் காசிமி சாஹிப் அவர்களையும், உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அல்ஹாஜ் எம் அஜ்மல் கான் சாஹிப் ML அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வர இருக்கக்கூடிய, சிறப்புரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள், MLA சாஹிப் அவர்கள் அனைவர்களையும் இந்த மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், மதரசாவுடைய மாணவ செல்வங்கள் அனைவர்களையும் வரவேற்பதோடு, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய வணிக வரித்துறை பதிவுத்துறையினுடைய தகுதிமிக்க அமைச்சர் மாண்புமிகு பி மூர்த்தி BA MLA அவர்களையும், மதுரை மாவட்ட அரசு காசி மௌலானா அல்ஹாஜ் எஸ் சபுர் முஹைதீன் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களையும்,
மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் எம்பி அவர்களையும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் உயர்திருக்கோ தளபதி எம்எல்ஏ அவர்களையும் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வரவேற்கிறோம். அதை தொடர்ச்சியாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அணுகியவுடன் எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநில பொதுச் செயலாளர் மௌலானா அல் ஹாஃபில் முனைவர் VS அன்வர் பாதுஷா உலவி PhD ஹதரத் அவர்களையும், பாலவாக்கம் மஸ்ஜித் மஹமூது பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் AU அபுபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்களையும், கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் நிறுவனர் தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களையும், ராமநாதபுரம் திருமண்டிலம் மதுரை பேராயர் அறிவர் டி ஜெயசிங் பிரிஸ் பிரபாகரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நெருக்கடியான நேரங்களுக்கு மத்தியிலும் கூட எங்களுக்கு முன்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களையும் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பெயர் சொல்ல தகுதியான திறமையான பல்வேறு நபர்கள் எங்களுக்கு முன் இருந்தும் நேரத்தினுடைய அருமையை கருத்திலே கொண்டு உங்கள் அனைவர்களையும் மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான வரவேற்புரைக்கு பிறகு மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மூத்த ஆலிம் பெருந்தகை மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி சதகத்துல்லா மன்பை ஃபாசில் ஜமாலி ஹசரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது தலைமை உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. العلماء ورثة الأنبياء أو كما قال صلى الله عليه وسلم. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த அமர்விலே அமர்ந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் என்று நீடித்து நிலைத்து நிற்கட்டுமாக என்ற உரையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த தின விழா, அது சமய நல்லிணக்க விழா. இதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலமா பெருமக்களுக்கு மிக சிரமத்திற்கு இடையும் பலவிதமான முயற்சிகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக சிறப்பாக இதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அன்பிற்கினியர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாரிசாக, நபிமாருடைய வாரிசாக நிலக்கிழார்களையோ பணம் படைத்தவர்களையோ அல்லது ஜமீன்தார்களையோ
அல்லது ஜனாதிபதி, பிரதமர் இது போன்ற சக்தி படைத்தவர்களையோ தங்களுடைய வாரிசாக அறிவிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவித்தது அல் உலமா வரதத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசாக உலமா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த உலமா பெருமக்கள் சமுதாயத்தினுடைய நேர் வழிகாட்டியலாக விண்ணிலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்று பூமியிலே ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடிய பெருமகன்களாக உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள். அந்த உலமா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவை நடத்துவதற்கு மிக மிக அவர்கள் தகுதியானவர்கள், அவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்பதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தின விழாவை உலமா பெருமக்கள் ஏன் கொண்டாடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நற்போதனைகள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்ந்த மேன்மையான சிறப்புக்குரிய உலகத்திலே எத்தனை நற்குணங்கள் இருக்கின்றதோ அத்தனைக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள், அத்தனை நற்குணங்களும் உங்களிடத்திலே இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அல்லாஹ் தஆலா மிக புகழ்ந்து சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த இடத்திலுமே அழைத்ததில்லை. ஒவ்வொரு நபிமார்களையும் யா மூசா, யா யஹ்யா, யா ஈசா இப்படி என்பதாக பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லவே இல்லை, பெயர் சொல்லி அழைக்கவில்லை. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல் இப்படி என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அவர்கள் கண்ணியப்படுத்திய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாரிசுகளாக உலமா பெருமக்கள் இதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது இப்போது பல ஆண்டுகளாக உலமா சபை இதை நடத்த வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவை, சமய நல்லிணக்கவை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய பெரும் கருவியால் இப்பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்புக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பினை கேட்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து நற்பெயர்களையும் தருவான் என்று கேட்டுக்கொண்டு என்னை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் முன்னால் வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய மீலாது விழா மற்றும் சமய நளின விளக்க விழாவிற்கு சிறப்பான விருந்தினராக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிந்தனையாளர், புரட்சியாளர் அண்ணன் தொல் திருமாவன் அவர்களை இந்த மீலாது கமிட்டியின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். துவக்க உரை நிகழ்த்துவதற்காக மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய துடிப்புமிக்க செயலாளர் இந்த விழாவிற்காக கடுமையாக அரும்பாடுபட்டு இந்த விழாவை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக நேரம் காலம் பாராது அயராது உழைத்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஐ முகமது இப்ராஹிம் சாதி ஃபாசில் மசாஹிரி ஹஜரத் பெருந்தகை அவர்கள் மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சில நிமிடங்கள் துவக்க உரை நிகழ்த்துவார்கள். அரங்கத்தினுடைய வெளியிலே அங்கே வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் உள்ளே அமர்ந்து இருக்கையில் அமருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகரிபுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த விழா என்பதுதான்
அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் உள்ளே வந்து தங்களுடைய இருக்கையில் அமருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي فقال رسول الله صلى الله عليه وسلم மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா. அல்ஹம்துலில்லா. அண்ணன் அவர்கள் சீக்கிரமாக வெளியிலே செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அவர்களுக்கு 8:45 என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 8:20 அவர்கள் ஏர்போர்ட்டில் இருக்க வேண்டுமா, அதனால் சில நிமிடத்தோடு நீ முடித்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மீலாது விழா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை மாவட்ட ஜமாத்து உலமா இன்றையினுடைய அரசு காஜி அண்டையினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்தவர்கள். அவர்கள் ஆரம்பித்தது இந்த 10 ஆண்டுக்கு பின்னால் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான மீளாத ஆண்டு சமய நல்லிணக்க விழா. அதில் எங்கள் அண்ணன் அவர்களை அழைக்கணும்னு எங்களுடைய பெரிய ஒரு ஆசை. நேரம் கிடைக்குமோ என்னமோ ஏதோ ஒன்று ஆதரவு வைத்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்து விட்டார்கள். அவங்க சீக்கிரம் போகணும் என்று இருப்பதனால அவருடைய பேச்சுக்காக நம்ம சீக்கிரம் விடுகின்றோம். ஆகையால் நாம் அனைவர்களும் ஒற்றுமையான ரீதியிலே ஒன்றுபட்டு நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இந்த விழாவினுடைய முழு நோக்கம் இதனுடைய மதுரை மாவட்ட வட்டார அனைத்து பள்ளிவாசனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களுடைய உழைப்பிற்கு இணங்க தான் இந்த விழா மிகவும் சிறப்பான முறையில் ஆகியிருக்கின்றது. வல்ல ரஹ்மான் இதை கபூல் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாவட்ட செயலாளருக்கு சில நிமிடங்கள் கொடுத்திருப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான். ஏனால்